மாண்புமிகு உறுப்பினர் திரு போஜராஜன் அவர்கள். மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு அவையில் இல்லை என்றாலும் கூட அலுவலகத்தில் இருந்து கவனிக்கின்றார் என்ற செய்தியை நீங்கள் சொன்னீர்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் எனது வணக்கத்தினையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால சொல்றேன். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே என்று எல்லோருக்கும் உயிராகவும் மூச்சாகவும் இருக்கின்ற யான் அறிந்த மொழிகளிலே தமிழை போல் ஏதும் இல்லை என்று 8 மொழிகளை தெரிந்த பாரதி அவர்கள் பாடிய அந்த தமிழ் மொழியை இங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஆதரித்துதான் நமது உணர்வை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தமிழ் மொழியை அதை பத்தி மட்டும் பேசுங்க. அதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த அவையில் நான் பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பினை தந்த 12 ஆண்டு காலமாக ஓய்வின்றி ஒப்பற்ற தலைவராக உலகம் முழுவதும் 34 நாடுகளில் பதக்கத்தை எல்லாம் பெற்று வந்து இன்று இவர் போல் ஒரு பிரதமர் இல்லை என்ற நரேந்திர தாஸ் மோடிஜி அவர்களுடைய அவருக்கு வணக்கத்தை செலுத்தி எங்களுடைய தலைவர் நிதின் நவீன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை செலுத்தி என்னுடைய வெற்றிக்கு பரப்புரையாற்றுகின்ற வகையிலே வந்திருந்த வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் மத்திய சட்ட அமைச்சர் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினையும் தெரிவித்து இணையமைச்சர் முருகன்ஜி அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்து மேலும் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் எனது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த தேசிய ஜனநாயக முன்னேற்ற கட்சியின் நமது முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும் மற்றும் எஸ்பி வேலுமணி அண்ணா அவர்களுக்கும் மற்றும் பாமக சார்ந்த நிர்வாகிகளுக்கும் அமமுகவை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிதிநிலை அறிக்கையில் முதல்வர் அவர்கள் இன்று அந்த தமிழ் மொழி என்றதுடன் கடந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் அந்த வேட்டி சட்டையில ஒரு தமிழ் கலாச்சாரத்தை அந்த பொங்கல்ல அந்த தீபாவளியில வர்ற மாதிரி ஒரு பார்க்கும் பொழுது மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றும் அப்படி வந்து மற்ற ஆளுங்கட்சி இருக்கின்ற நண்பர்கள் எல்லாம் கூட அப்படியே ஒரு உடையோடு வந்தால் நம்முடைய இந்த மண்டபத்தையே மாண்புக்கு உகந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சாரத்தை. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழர் தமிழ் உணர்வு என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழர் தமிழ் உணர்வு இதையெல்லாம் இதயத்தில் கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாள் இதை ஒரு பொன்னாளாக மாற்றக்கூடிய சிறப்பு தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்தார். அது குறித்து மூத்த உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆடை குறித்து சொன்னார். தமிழுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மகாகவி பாரதியாரே கோட்டு சூட்டு போட்டுக் கொண்டுதான் தமிழ் பணியை செய்தார். எனவே தமிழ் உணர்வு என்பது ஆடையில் அல்ல, எங்களின் செயலில் இருக்கிறது. செயல் 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 உங்கள் மூலமாக குறிப்பிடுகிறேன்.
மாண்புமிகு உறுப்பினர். எனது உணர்வை பகிர்ந்து கொண்டேன், அவ்வளவுதான்.